நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்திலே ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து MMJ மூலமாக தேவனை உங்களோடு கூட துதிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டும் தேவன் நம்மை தாங்கி பராமரித்து வழிநடத்தி வருகிறார். அவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை ராத்திரியிலே நன்றாக தூங்கி இருக்கலாம், சில வேளை தூக்கமின்மையாக இருக்கலாம், கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம். ஆனால் அநேகர் அதிகாலையில் தேவனோடு கூட இருக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் நான் இருக்க போகிறேன், அவனுடைய வார்த்தையை கேட்க போகிறேன், அல்லது எனக்கு இன்றைக்கி என்ன வார்த்தை வருமோ என்று சொல்லி கூட இந்த காலை நேரத்தில் உட்கார்ந்திருக்கலாம். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே MMJ மூலமாக நன்றியினையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இப்பொழுது தேவ சமூகத்தில் ஒரு சிறு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட உட்கார்ந்திருப்போம். ஏனென்றால் வேதம் திட்டமாக சொல்கிறது, அதிகாலை தேடுகள் என்னை கண்டடைவார்கள். நாம் கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடும்படியாக உட்கார்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு சமீபமாய் வந்து நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அப்படி நம் பக்கமாய் சாய்ந்து வந்து நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தீர்த்திடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தீர்த்திடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன்
தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. ஆமென். அன்பான தேவனே, எங்களை விசாரித்து அறிகிற தேவன், எங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்களுடைய கவலைகளெல்லாம் என்னிடத்தில் வைத்து விடுங்கள் என்று சொன்னீரே அப்பா. எங்களுடைய கவலைகளெல்லாம் உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்துவதற்காய் நன்றி. இப்பொழுதும் தியானிக்கிற வசனம், வைக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று சொல்லி உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கும் எளியவனுக்கும் அப்பா நீர் இரக்கம் வைக்கிற தேவன். இந்த நேரத்திலும் எங்களுக்கு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். நீரே குடைந்து வழி நடத்தும்படியாய் எங்களுக்காக மரித்து வித்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இப்படியாக வேதம் சொல்கிறது. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டல்களை உனக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் ஆமேன் அருள் செய்வாராம். நம்ம அநேக நேரங்களில் உலகத்து மனுஷன் எங்களை மகிழ்ச்சியாக வைக்கலன்னு தான் கவலைப்படுறோம். அப்படி தானே? ஹஸ்பண்ட் என்கிட்ட பேசலை, அல்லது மனைவி பேசலை, சகோதரிகள் பேசலை, பிள்ளை பேசலை, அல்லது பிள்ளைகள் பேசலை, அல்லது நம்ம உற்றார் உறவினர் பேசலைன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுகிறோம். ஆனால் வேதம் நமக்கு திட்டமாய் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன்னுடைய இருதயத்தின் வேண்டல்களை உனக்கு என்ன செய்வாராம்? அவர்கள் செய்வாராம். அடுத்த வசனம் எப்படியா சொல்கிறது? 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியங்கள் வாய்க்காமல் இருக்குதுன்னா கவலைப்படாதுங்க. உங்கள் வழியை அவர் கையில் ஒப்புவிங்க. ஆண்டவரே, நான் இந்த நாளில் இந்த காரியத்துக்காக போகிறேன், இந்த வழி நான் போகிறேன், எனக்கு தெரியாது எப்படிப்பட்ட வழியாக இருக்குமோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் கரத்தில் இதை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் காரியத்தை கர்த்தருடைய கரத்தில் வைங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்மெல்லாம் ஞானத்திற்கு குறைவுள்ளவர்கள். அவருடைய ஞானத்துக்கு முன்னால் நம்ம ஞானம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவருடைய ஞானம் ஆமேன் வரத்திலிருந்து வருகிற ஞானம், அது சுத்தமுள்ள ஞானம், அது பேதையை ஞானியாக்குற ஞானம். அந்த ஞானத்தை கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சோர்ந்து போய் என்னுடைய காரியங்களெல்லாம் வீணாய் போகிறது, என் பலனெல்லாம் வீணாய் போகிறது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, எதை எடுத்தாலும் எதை தொட்டாலும் அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை, எதை எடுத்தாலும் இது எனக்கு ஆமேன் ஒரு நன்மையாய் முடிய மாட்டேங்குது, எல்லாமே தீமையாய் போய்கொண்டிருக்க சொல்கிறீங்கன்னா, அதுக்கு கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு தீமை செய்யலாம், அவர்களுக்கு நீங்கள் தீமை செய்யணும் அவசியம் இல்லை. நீங்கள் நன்மை செய்யுங்க, அல்லது அமைதியாக இருந்துருங்க. கர்த்தர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அநேகர் அப்படி தான் புலம்புவாங்க, ஐயோ நான் நன்மைதானே செய்தேன், நான் செய்த நன்மைக்கு பதில் ஏன் இவர்கள் தீமை செய்கிறார்கள், ஏன் எனக்கு தீமை நினைக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை புலம்பலாம். புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நம்மை சிருஷ்டித்த கர்த்தரை, நம்மை உருவாக்கிய தேவனை நீங்கள் நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி அமர்ந்திருங்கள், அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாய் தகப்பனே,
உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ கர்த்தரை நம்பி நன்மை செய், நீ சோர்ந்து போகாத. நீ நன்மை செய்ததற்கு அவனுக்கு பலன் வரலே, நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்றால் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னுடைய நன்மையை ஆராய்ந்து அறிகிற தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உனக்கு ஏற்ற காலத்தில் உனக்கு நன்மை செய்வார். அவரிடத்தில் நீ பெற்றுக்கொள்ளும் போது அதை யாராலும் தடுக்க முடியாது, யாராலும் அதை கெடுக்க முடியாது, யாராலும் அதை அழிக்க முடியாது. கர்த்தரை நம்பிதானே நன்மை செய்கிறீங்க, சோர்ந்து போகாதுங்க. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அவரே நம்மை ஆராய்ந்து அறிகிற தேவன், அவரே நம்மை காண்கிற தேவன். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நன்மை செய்யுங்க, காத்திருந்து அதன் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் நமக்காக காயப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமதிக்கப்பட்டு, அடிப்பட்டு, கிழிக்கப்பட்டு, ரத்தத்தை எல்லாம் சிந்தினாரே, இதற்காக அவர் நன்மைதானே செய்தார். அவர் எந்த தவறும் செய்யலையே, அவர் எந்த பொய்யும் அவர் எதுவுமே சொல்லலையே. ஆனாலும் அவர் வதைக்கப்பட்டாரே, அதை விட மேலாக நம்ம எதையும் அனுபவிக்கலையே. அப்போ நாம் நம்மை தேவ சமூகத்தில் அப்படியே கரத்தில் அடங்கி இருப்போம், ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று நாம் நம்பி இருந்தால் கர்த்தர் நம்மை அறுக்க செய்வார். கட்டாயம் அது உங்களுக்கு நன்மை செய்தால் நன்மையாகத்தான் முடியுமே தவிர, ஒருவேளை சிறிய நாட்கள் வேதனை போல தீமை போல இருந்தாலும் அதை நீங்கள் தீமையென்று எண்ணாதபடி கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுதினமும் அவரை நம்பி காத்திருப்போம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயோ 2023 நான் இதெல்லாம் நம்பி இருந்தேனே, எனக்கு நடக்கலையேன்னு. எனக்கு அருமையானவர்களே, 2023 நடக்காட்டாலும் கவலைப்படாதுங்க. 2024 கர்த்தர் ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு எனக்கு தெரியல, எது எனக்கு முந்தி நடக்க வேண்டும் என்று தெரியல, அதை எனக்கு முந்தி நடத்தி தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை நடப்பித்து தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி உங்கள் விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் சொல்லுவோமா? கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து பராமரித்து பாதுகாத்து தன்னுடைய உம்முடைய என்னை கேடகமாய் அரணுமாய் இருந்து பாதுகாக்கிற பரலோக தந்தையே, அப்பா, அருமையான இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்முடைய வருகிறோம். கர்த்தரை நம்பி நன்மை செய். தீமை வெறுத்து நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் தீமைக்கு தீமை செய்யாதபடி, நன்மைக்கு நன்மை செய்யாதபடி, தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய எங்கள் இருதயங்களை கர்த்தர் பக்குவப்படுத்தும்படியாய் இந்த காலை நேரத்தில் திறந்து தருகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்ய எங்கள் இருதயங்கள் துடிக்கலாம். அப்படியல்ல ஆண்டவரே, அப்படியல்ல. ஒரு நாளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்யாதபடி அவரிடத்தில் அன்பு காட்ட நீர் எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ அன்பு காட்டுங்க, ஆனால் ஐக்கியம் வைக்க வேண்டாம். ஆனால் அந்த வேண்டாத ஐக்கியங்கள் வைக்காதபடி தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்ய எங்களுக்கு பலன் தரும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதிகாலை தேடுவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. இந்த அதிகாலையில் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம், இந்த அதிகாலையில் உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க, நீர் எங்களோடு கூட எங்களை நடத்துங்க. நீர் எங்களை காண்கிற தேவனப்பா. இந்த ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து இந்த நாளிலே எனக்கு என்ன வார்த்தை கிடைக்குமோ என்று சொல்லி அதிகாலையில் உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் உண்டு. இன்னும் லேட்டாக யூடியூப்பில் பார்க்குறவங்க உண்டு. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய வசனத்தை என் தகப்பன் கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அடிமை சொல்வேனானால் யாரோ ஒருவருக்கு தான் அது ஆறுதலை கொடுக்க முடியும். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒவ்வொருவருக்கும் அந்தந்த இடங்களில் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் என்பதை அடிமை அறிந்திருக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஆறுதலற்று போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் தேர்தலாய் கடந்து வாங்க. நன்மை செய்து சோர்ந்து போய் தீமை அனுபவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே அனுகூலமாய் கடந்து வாங்க. பெற்றோரை இழந்து பிள்ளைகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே ஆறுதலாய் வாங்க. நீர் ஆறுதலின் தேவன், நீர் பராமரிக்கிற தேவன், நீர் விசாரிக்கிற தேவன், நீர் பரிதபிக்கிற தேவன்.
நீர் எங்களுக்காக பரிதபிக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட பேசுங்க. ஆத்மாவில் கலங்கி போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு, உடலளவில் கலங்கி போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு. எவ்விதமான சோர்வானாலும் அந்த சோர்வை நீக்க என் தகப்பனால் கூடும் அப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு தேற்றவாளனாய் கடந்து வந்ததற்காய் நன்றி அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சின்ன வேலையானாலும் பெரிய வேலையானாலும் தங்களுக்கு இருக்கிற வேலைகளில் களி கூர்ந்து மகிழ்ச்சியாக இருந்து காரியங்களை வாய்க்க செய்யுங்க. வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைகள் எனக்கு வேலை இல்லையே என்று துடித்து கொண்டு இந்த வருடத்திலாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா, இந்த வருடத்திலாவது எனக்கு ஒரு நன்மை வராதா, இந்த வருடத்திலாவது நான் வேண்டினது எனக்கு நடக்காதா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறேன். அப்படி அங்கலாய்ப்பை மாற்றுங்கப்பா. இவர்களுக்கு நன்மை வரட்டும் ஆண்டவரே, இவர்களுக்கு நன்மை கடந்து வரட்டும் என்று சொல்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இதை எதைக்காக ஏங்கி இருக்கிறார்களோ ஏக்கத்தை தீர்க்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஹெவன் டிவி மூலமாக வார்த்தைகளை கேட்டு 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 அதை நம்பி நம்பி இருதயத்தில் ஆண்டவரே ஆமே நான் நம்பினதற்கு ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லி இருக்கிற பிள்ளைகள் கூட இருக்கலாம் ஆண்டவரே. அவர்களுக்கு அப்பா நீங்களே முதல் முடியுமா இருக்கிறேன், நீ நம்பினதை நான் உனக்கு வாய்க்க செய்வேன் என்று சொல்லி அவங்க வாக்குத்தத்தங்களை வாய்க்க செய்கிற தேவன் பிள்ளைகளுக்கு கடந்து வந்து காரியங்களை வாக்கிய செய்யும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே. பறந்து காக்கிற பட்சியை போல இவர்களுக்கு அடைக்கலமாக இருங்கப்பா. இவரை தப்ப பண்ணுங்கப்பா. அப்பா இவர்களுக்கு வாழ்க்கையில் இந்த வியாதி என்னை விட்டு போகுமா, இந்த வியாதிக்கான எல்லாவற்றையும் தீர்த்து விட்டேனே என்று சொல்லிக்கூட வேதனைப்படுகிற பிள்ளைகள் உண்டு. கடன் பிரச்சனையினால ஆண்டவரே இன்னும் சுவாமி தங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போய் காரியங்களை ஒருவேளை உடல் பலத்தை இழந்திருக்கலாம், ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை தங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போய் இது எனக்கு திரும்ப கிடைக்குமா என்று சொல்லி வேதனையோடு கூட கலங்கி இருக்கிறவர்கள் உண்டு ராஜா. இவர்களுக்கு ஆறுதலின் தேவனாய் கர்த்தர் கடந்து வாங்க. ஹல்லேலூயா ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் தருகிறோம். இதற்காக ஆண்டு உழைக்கிற இதற்காக முயற்சியில் எடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதன் மூலம் நன்மை பெற்று வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த இடம்லாம் வீடெல்லாம் போய் சேர்க்கிறது அங்கெல்லாம் உங்கள் கரை இறங்கி வரட்டுமே என்று செபிக்கிறோம். இதன் மூலம் கேட்கிற வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கொண்டு வரட்டுமே என்று செபிக்கிறோம். தேசத்தில் விடுதலை கொண்டு வரட்டும், எங்கள் திருச்சபையில் விடுதலை கொண்டு வரட்டும், ஆமீன், குடும்பங்களில் விடுதலை கொண்டு வரட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வரட்டும். கர்த்தர் ஆமேன் பலிகி பெருக பண்ணும்படியே ஜெபிக்கிறேன். நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களா ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஹெவன் டிவிக்கு ஆன தேவைகளை கர்த்தர் கண்ணோக்கும்படியே ஜெபிக்கிறோம். மீடியாஸில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தரும். கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை செய்யவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஞானம் கொடுக்கும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நேபாள் தேசத்தை நினைத்து பார்க்கிறோம். அவங்க நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டுமே. எஜுகேஷனில் 77 மாவட்டங்கள் நடக்கிற மிஷினரி பணியில், ஆலய கட்டுமான பணிகள் எல்லாத்திலும் உங்கள் கரம் வெளிப்படணும்னு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக, கர்த்தருக்கு தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. கடந்த நாளில் மனமும் வந்து கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாங்களை முன்வந்து செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக அவளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 120 பேரை போஷிக்கிற திட்டத்தை உங்கள் கரத்தில் தரும். ஃபீட் நேஷனை உங்கள் கரத்தில் தருகிறோம் கர்த்தர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் நல் விசேஷங்களை கொண்டாடும்போது, திருமண நாட்களை பார்க்கும்போது, பிறந்த நாட்களை காணும்போது நினைவு கூறும்படியாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இசப்பா இந்த நாளிலும் ஹெவன் டிவி மூலமாக செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் உங்கள் கரங்குட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். ஃபவுண்டருக்காக ஸ்தோத்திரம். அந்த மகனை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறீங்க, பிள்ளைகளை நேசிக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கர்த்தர் கண்ணோக்கும்படியே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஹெவன் டிவி நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்குங்க. இப்பொழுதும் இதற்கு முன்பாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவருடைய தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி இவர்களும் ஆமேன் ஹெவன் டிவியின் தேவைகளை சந்திக்க முன்வர வருமானங்களை கர்த்தர் ஆமேன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாளில் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தரும். இவர் தங்களுடைய திருமண நாட்களில் இவர்கள் சந்தோஷித்து மனமகளை கிருபை கொடுப்பீராக. இந்த வருஷத்தில் என்னென்ன நன்மைகளுக்காக ஏங்கி இருக்கிறார்களோ அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில்
வாழ்ந்து சுயித்திருக்க கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உங்கள் வல்லக்கரம் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்க நீதியின் கரத்தினால் இவர்களை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நான் உன்னை தாங்குவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன கரம் பிள்ளைகளை தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவள் வாழ்ந்து சீர்திருக்கும்படி கிருபை கொடுப்பீராக. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. இவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் உம்மை நினைத்து நினைத்து துதி செலுத்த கர்த்தர் இந்த நாளில் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறான். அப்பா, தங்களுடைய புதிய நாளை காணுகிற, பிறந்த நாளை காண்கிற அன்பு பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். இந்த புதிய வருஷம் இவர்களுக்கு சேமமாக இருக்கட்டும் ஆண்டவரே. பெருத்த நன்மையை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. இதுவரை கண்டிராத ஆசீர்வாதங்களை காணும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறார் ஆண்டவரே. தாங்கள் தங்கி இருக்கிற இடங்களில் ஒருவேளை இந்த தேசத்தில் இருக்கலாம், தூர தேசத்தில் இருக்கலாம், கர்த்தர் இவர்களுக்கு நல் விசேஷங்கள் கேட்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். திருமண தடைகளை மாற்றி போடுங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொண்டு வருகிறோம். திருமணத்துக்காக பெற்றோர் ஏங்கி இருக்கலாம், அவர்களை நினைத்து பார்க்கிறோம். என் தகப்பன் செய்ய நினைத்த எதுவும் தடைப்படாது. கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்தும் படிக்கும்படி கரத்தில் அடங்கி இருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு பலன், நீரே எங்களுக்கு அரண், நீரே எங்களுக்கு எல்லாம் இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நீரன்றி எங்களுக்கு ஒன்றுமில்லை, நீரன்றி எங்களுக்கு ஒன்றுமில்லை. உங்கள் கரத்தில் தருகிறோம் ஐயா, உங்கள் கரத்தில் தருகிறோம் ஐயா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இழந்ததெல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற தேவன். எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நாங்கள் இழந்தோமோ அதை திருப்பி கொடுப்பேன் என்று சொன்ன தேவன். அதை திருப்பி கொடுக்க வல்லவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அவனுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஹெவன் டிவியை நினைத்து பார்த்து ஒரு முறை கூட நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த டிவி முன்னால் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்து நன்றி சொல்லுகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நல் காரியங்கள், நல் விசேஷங்கள் கேட்க பண்ணுங்க. என்னென்ன நோக்கத்தோடு உட்கார்ந்துருக்காங்களோ அதை கர்த்தர் மாற்றி போடும்படியே ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இது முடித்து தங்களுடைய வேலைக்காக கிளம்பி போகிறவங்க உண்டு ராஜா. ஆமீன். பிரயாணப்பட்டு போகிறவங்க உண்டு. போக்குல மரத்தில் அப்பா கூட இருக்கும்படியே ஜெபிக்கிறோம். எண்ணங்களை எல்லாம் வாக்கி செய்யுங்கப்பா. சிறு தொழில் செய்கிறவங்க, பெரிய தொழில் செய்கிறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்கூல்ஸில் வேலை பார்க்குறவங்க, எந்த இடத்துல இருந்தாலும், எந்த தரப்பினராக இருந்தாலும் கர்த்தர்களை ஆஸ்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். மனதார வாழ்த்துகிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. இந்த வருஷத்தில் கர்த்தருக்கு மேன்மையானது செய்யவர்களுக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியே ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்திலே ஆமேன் பெரிய காண்களை காண்பாய் என்று சொன்ன தேவன் பெரிய காரியங்களை காண கர்த்தர் கிருபை செய்யும்படியே ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாதப்பா, எங்களால் ஒன்றும் கூடாது. உம்மால் கூடுமே, உம்மால் கூடுமே, உம்மால் கூடுமே ஆண்டவரே. வியாதியஸ்தரை தொட்டு சுகப்படுத்தின தேவன், கண்ணில்லாதவருக்கு கண்களை கொடுத்த தேவன், செவிடருக்கு கேட்கும் திறனை கொடுத்த தேவன், ஊமையனுக்கு பேச வைத்த தேவன், ஆமேன் ஆண்டவரே. வியாதியஸ்தரை தொட்டு சுகப்படுத்தின தேவன், ஆமேன். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின தேவன், இன்று ஜீவிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். எங்களுக்கென்று நாங்கள் சொல்ல ஒன்றுமில்லை, எங்களுக்கென்று நாங்கள் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, எங்களுக்கென்று நாங்கள் என்று சொல்ல ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் சுயமழியட்டும், சுயமழியட்டும், சுயமழியட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் எந்த நோக்கத்துக்காக எங்களை நியமித்தீரோ அதை செய்து முடிக்க கிருபை தாருங்க. நியமித்த ஓட்டத்தில் ஓடி முடிக்க பலன் தாருங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். உங்கள் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எங்களில் இருக்கிற தேவன் மகிமைப்படும்படியே ஜெபிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் ஜீவனுள்ளவர் அப்பா. எங்களை தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் நாம மட்டுமே மகிமைப்படட்டும். தாழ்த்துறம் ஆசீர்வதிங்க. மீதியான நேரம் முழுதும் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் எங்களுக்கு மரித்து தேச சுகம் தாழ்மையாக கேட்கும் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். நம்மை நன்மை செய்து
தேவனுக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் நிச்சயமாய் நன்மை செய்வார். அவர் அதிசயங்களை காண செய்கிற தேவன். நீங்கள் அதிசயங்களை காணும்போது, அது உங்களுடைய தேவைகள் இருக்கும்போது எங்களுக்கு எழுதுங்கள். இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்குது, அங்கே எழுதுங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க அது நன்மையாக இருக்கும். ஜெபித்து நம்ம ஜெயமெடுக்க தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இன்னும் மத்தியான நேரத்திலே ஒரு நேர ஆகாரத்தை ஃபீட் நேஷன் வழியாக கொடுத்து வருகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யும்போது, நல்விசேஷங்கள் கேட்க செய்யும்போது, திருமண நாட்களை நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது அல்லது பிறந்த நாட்களை செலிப்ரேட் பண்ணும்போது இப்படிப்பட்டவங்களை நினைத்து பார்க்க உங்களை அருமையாய் வேண்டுகோள் விடுக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம்.